ஹாய் ஃபேம், வணக்கம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, சாப்பாடுக்கு முன்னாடி பார்க்குற சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃபாஸ்டிங் சுகர் பார்த்தாலே சக்கரை வியாதி நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சக்கரை வியாதி வரதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு நம்மளுக்கு சில அறிகுறிகளை காட்டும். அதை தான் ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சக்கரை வியாதி உனக்கு வரப்போகுது, உஷாரா இருந்துக்கடா அப்படின்னு சொல்ற அறிகுறிகள். ஆனா இதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சக்கரை வியாதி பாத்தீங்கன்னா கடல்ல உருவாகிற சைக்ளோன் மாதிரிங்க. எப்படி கடல்ல சைக்ளோன் உருவாகி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் புயலா மாறி தாக்குதோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புலயும் இந்த சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல ஏறி 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 கடைசியில டக்குன்னு சர்க்கரை லெவல் பிளட்ல ஏத்திரும். இது சில பல பிளட் டெஸ்ட் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த வீடியோல சில பிளட் டெஸ்ட் பத்தி சொல்லியிருக்கேன். அதுல குறிப்பா ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா உங்க டாக்டர் உங்ககிட்ட சொல்ல வாய்ப்பே கிடையாது. அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுல நான் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். FBS PPBS, ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டெஸ்ட் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ள சர்க்கரையை பார்க்கணும். இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை பிளட் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டு, அதாவது 8 to 12 மணி நேரத்துக்கு நீங்க எதுவுமே சாப்பிடாம அடுத்த நாள் காலையில டியூஸ்டே சாப்பிடுறதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதுதான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர். நீங்க சாப்பிட்ட பிறகு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க அடுத்த பிளட் லெவல் பார்க்கணும். ஆனா இங்கேயும் பல பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்போ நீங்க 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த சாப்பிட உட்கார்ற டைம் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாய் நீங்க சாப்பிட்றீங்க இல்லையா, அதுல இருந்து தான் கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, 8:30 மணிக்கு முடிக்கிறாருன்னு வைங்க. நிறைய பேர் அந்த 8:30 மணில இருந்து 1.5 hour கால்குலேட் பண்ணி தான் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 10 to 10:30க்குள்ள. ஆனா ஆக்சுவலா நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அவர் 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறார், அதாவது ஃபர்ஸ்ட் வாய் உள்ள போகுது இல்லையா, அதுல இருந்து தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா 9:30 to 10 மணிக்குள்ள தான் எடுக்கணும். ஸோ இதுல ஃபாஸ்டிங் பிளட் சுகர் உங்களுக்கு 80 to 110னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். 110 to 125க்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சக்கரை வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். PPBS, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்ல உங்க லெவல் 120 to 140க்குள்ள இருக்குன்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 140 to 199க்குள்ள இருக்குன்னா நீங்க ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சுகர் வரப்போகுது உங்களுக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட் மொத்தமா உங்க உடம்புல இருக்கிற சுகர் லெவல் எப்படி ஏறி இறங்குதுங்கிறத காட்டும். HbA1c, அதாவது கிளைகோசிலேட்டட் HB சுகர் நம்ம உடம்புல டெய்லி மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துடைய ரிப்போர்ட் கார்டு மாதிரி. உங்க உடம்புல இருக்கிற சக்கரை ஆவரேஜா 3 மாசத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்டுற ஒரு டெஸ்ட் இது. இது நீங்க சாப்பிடாம தான் எடுக்கணும், சாப்பிட்டு எடுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்ப வேணாலும் எடுக்கலாம். இது 5.7க்கு கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம். 5.7ல இருந்து 6.4க்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சக்கரை வியாதி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி 6.5க்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா இது 3 மாசத்துக்கு சுகர் உங்க உடம்புல எப்படி விளையாடுதுங்கிறத கரெக்டா காட்டும். OGTT, அதாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் வயிற்றுல 75 கிராம் குளுக்கோஸ், அதாவது சக்கரை தண்ணியை கொடுத்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்க சுகரை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதை மேக்சிமம் பிரெக்னண்டா இருக்கும் போது சுகர் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பாக்குறதுக்காக யூஸ் பண்ற டெஸ்ட் இது. ஃபாஸ்டிங் இன்சுலின், போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின், இதுதாங்க நான் சொன்ன அந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா 99% எந்த டாக்டரும் உங்களை பண்ண சொல்ல மாட்டாங்க. நம்ம யூசுவலா ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ், இது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் லெவலை எனக்கு தெரிஞ்ச வரையும் 99% எந்த டாக்டர்ஸும் சொல்றது இல்ல. இத நீங்க ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் பார்க்குற மாதிரியே தாங்க. அதை பார்க்க சொல்லும் போதே சேர்ந்து இதையும் பார்க்க சொல்லுங்க. அதாவது எனக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் இன்சுலினை சேர்த்து பார்க்க சொல்லுங்க. நீங்க பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா உங்க பிளட்ல சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் தெரியும். இன்சுலின் எவ்வளவு சுரக்குதுங்கிறது தெரியும். அது தெரிஞ்சதுன்னா சுகரை ஈஸியா உங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஃபாஸ்டிங் இன்சுலின் ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு, அதாவது சுகர் நார்மலா இருக்கும், ஆனா இன்சுலின் லெவல் ஹையா இருக்குன்னா உங்க உடம்பு சுகரை மெயின்டைன் பண்ண கஷ்டப்படுது, அதாவது போராடுதுன்னு அர்த்தம். பிளட் சுகர் லெவல் நார்மலா இருந்தா கூட இது ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு சுகர் வரப்போறத முன்கூட்டியே இது சொல்லுது. நீங்களும் உஷாராயிடலாம். போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின் இதுவும் சேம் அதே மாதிரி
தாங்க. சாப்பிட்டதுல இருந்து 1.5 ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். இதோடைய அளவு ஜாஸ்தியா இருக்குன்னா கணையம் அதாவது pancreas வந்து ஓவரா வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே கம்மியா இருக்குன்னா சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுடைய போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் நார்மலா இருந்தாலுமே உங்களுக்கு இதுல ஏத்தம் இறக்கம் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா FBS and PPBS இது உங்க உடம்போட மொத்த சுகர் கதையை காட்டும். ஃபாஸ்டிங் இன்சுலின் பிளஸ் போஸ்ட்பிராண்டியல் இன்சுலின் இது இன்சுலின் உங்க உடம்புல இருக்கிற சுகரை கம்மி பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும். ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இன்சுலின் தான் சாவின்னு வச்சுக்கோங்க, சுகர் தான் கதவு. ஃபாஸ்டிங் இன்சுலின் ஜாஸ்தியா இருக்குது ஆனா சுகர் நார்மலா இருக்கு அப்படின்னா சாவி வந்து கதவுக்குள்ள போகுது, சுத்துது ஆனா டோர் திறக்கல, ஜாம் ஆயிடுச்சு. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். போஸ்ட்பிராண்டியல் இன்சுலின் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்க கணையம் இருக்கு இல்லைங்களா, pancreas, அது வந்து ஒரு பெரிய மிஷின் வச்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சுலினை வந்து சுரக்க வைக்கணும். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்சுலின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த மிஷின்ல ரொம்ப ஓவர்லோட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஓவரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுவே ரொம்ப கம்மியா இருக்கு இன்சுலின் லெவல்னா மிஷின் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, கூடிய சீக்கிரமா ஷட் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து என்ன சொல்லுதுன்னா எம்டி ஸ்டொமக்ல எவ்வளவு சர்க்கரை இருக்கு அப்படின்னு காட்டும். இதுவே ஃபாஸ்டிங் இன்சுலின் என்ன சொல்லுதுன்னா சாப்பாடு உள்ள போகாமலே எவ்வளவு இன்சுலின் உங்க உடம்புல சுரக்குதுங்கிறத காட்டும். அதே மாதிரி போஸ்ட் பிராண்டியல் சுகர்ல என்ன காட்டும்னா எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க பிளட்ல இருக்குன்னு காட்டும். போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின்ல எவ்வளவு இன்சுலின் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்பு வந்து சுரக்க வைக்குதுங்கிறத காட்டும். சோ நீங்க இதை நாலுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். சி பெப்டைட் டெஸ்ட் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி வேணாலும் நீங்க அதை பார்த்துக்கலாம். இது உங்க கணையம் இன்சுலின் உருவாக்குதா இல்லையாங்கிறத காட்டும். குறிப்பா சொல்லணும்னா இது டைப் 1 இல்ல டைப் 2 அதாவது டைப் 1 டயபெட்டிஸா இல்ல டைப் 2 டயபெட்டிஸாங்கிறத காட்டுறதுக்காக உதவும். ஃப்ரக்டோசமின் டெஸ்ட் இது நீங்க வந்து எப்ப வேணாலும் பார்க்கலாம். HbA1c வந்து 3 மாசம் ரிப்போர்ட் கார்டுனா இது 2 ல இருந்து 3 வாரத்துக்கு உங்க உடம்புல சுகர் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்குன்னு காட்டும். அனீமியா அதாவது ரத்த சோகையில இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மெயினா ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேம், ப்ரீ டயபெட்டிஸ் ஒரு எல்லோ சிக்னல். சுகர் வரதுக்கு முன்னாடியே நம்ம உஷாராயிடலாம். அடுத்த வாட்டி நீங்க சுகர் டெஸ்ட் பண்றப்போ உங்க டாக்டர் கிட்ட சொல்லி நான் சொன்ன இந்த மெயின் 4 டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் இன்சுலின், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் இன்சுலின், இதை கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொல்லி எழுதி வாங்குங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மைட் பி நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால சொல்வது என்னன்னா இதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா சுகர் வர்றதை தடுத்துக்கலாம். இல்ல அப்படியே கண்டுபிடிச்சிட்டா கூட ரிவர்ஸ் கூட பண்ணலாம். தேங்க்யூ.